கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இதே வார்த்தை ஆம்பிளிஃபைட்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. The fear of man brings a snare, but whoever trusts in and puts his confidence in the Lord will be exalted and safe. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ முதல் காரியம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போ எப்போ நம்ம மனிதர்களுடைய காரியங்களை குறிச்சு நம்ம ஓவரா கன்சர்ன்டா இருக்கிறோமோ, அவங்க என்ன நம்மள குறிச்சு திங்க் பண்ணுவாங்க, நம்மள குறிச்சு என்ன பேசுவாங்க, நமக்காக நமக்கு நமக்கு விரோதமா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத குறிச்சே நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, இதுதான் நமக்கு கண்ணியா இருக்குது. நமக்கு நாமே வலை விரித்து நாமே அதை மாட்டிக்கொள்ளுகிறது போல சூழ்நிலை தான் இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயமா இருக்கிறது. அப்போ இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் பொதுவா என்ன காரியங்கள்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ரிஜெக்ஷன், என்னைய ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, ஒரு ஃபியர், அந்த ரிஜெக்ஷன குறிச்சு ஒரு ஃபியர், கிரிட்டிசிசம் குறிச்சு, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு இது எல்லாத்தையும் குறிச்சு நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ, நம்ம டிசிஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ரொம்ப தவறானதா தான் இருக்கும். நம்ம மற்றவங்களால எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணப்படுகிறத போல நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்னேர் எந்த காரியத்த குறிச்சோ நம்ம மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுவே நம்ம வலைக்குள்ள மாட்டுகிறதற்கு காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அடுத்த காரியம் சொல்லுது, பட் ஹூவர் ட்ரஸ்ட் இன் அண்ட் புட்ஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் இன் த லார்ட் வில் பி எக்ஸால்டட் அண்ட் சேஃப். அப்போ இன்னைக்கு மனிதருக்கு பயப்படுகிற பயத்திற்கு பதிலா நம்ம தேவன் மேல நம்பிக்கையும் நம்முடைய கான்ஃபிடென்ட் ட்ரஸ்டையும் அவர் மேல வைக்கும்போது, அவர் நம்ம வாழ்க்கையை முழுவதுமா அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் நம்மள டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நமக்கு எதை கொண்டு வருது? நமக்கு சேஃப்டிய கொண்டு வருது. ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான ஒரு தன்மைய நமக்கு கொண்டு வருது. அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கனத்தையும், மகிமையையும் கொண்டு வருகிற காரியமும் அதிலே இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஒருவேளை நீங்க எதையோ காரியங்கள குறிச்சு, மனிதர்களுடைய வார்த்தைகள குறிச்சு, ஐயோ! இவங்க என்னைய இப்படி நெனச்சுருவாங்களோ, இவங்க என்ன குறிச்சு இப்படி பேசுவாங்களோ, இவங்க என்னைய இப்படி குறிச்சு பேசிட்டாங்களே, நெனச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை மனிதர்களுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் குடுப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்ல, அது உண்மை இல்ல, அது நெஜம் இல்ல. தேவன் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையும், உறுதியான நம்பிக்கையும் உங்களை பாதுகாப்புக்கும், உங்களை உயர்வுக்கும் நேராய் கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ இதே போல தான் சங்கீதம் 118 6ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது சொல்றாரு. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ளவர் என் பட்சத்துல இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த எண்ணம் அவருக்குள்ள உறுதியா இருந்ததுனால தான் அவ்ளோ பெரிய கோலியாத்தையும் அவர் வீழ்த்த முடிஞ்சது. எந்த மனுஷனும் எனக்கு விரோதமாய் எதுவும் செய்ய முடியாது, செயல்பட முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்ல அவர் ஆழமா அவர் இருதயத்த நம்ப பண்ணினதுனால, அங்க கோலியாத்தையும் ஜெயிக்க முடிஞ்சு, அங்க ஒரு பெரிய உயர்வுக்கு நேராய் அங்கே தாவீது கடந்து போனத நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7ல நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு பயம் வருது. ஒரு மனுஷர குறிச்சு, மனுஷ வார்த்தைகள குறித்து, வேற சூழ்நிலைகள குறிச்சு நமக்கு எத குறித்து பயம் வந்தாலும் கூட, அது தேவனிடத்திலிருந்து வரலங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அது ஒரு ஸ்பிரிட்டா இருக்கு. அது நிச்சயமாய் அது சத்ருவினிடத்திலிருந்து வருகிற காரியங்களா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும். நம்ம நிச்சயமா அதிலிருந்து வெளிய வர முடியும். இப்போ இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் வேதத்துல நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க முடியும். உதாரணங்கள பார்க்க முடியும். சவுல் அங்க மனிதர்களுக்கு பயந்து, அங்க பல காரியங்கள அங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க மனிதர்களுடைய ஒப்பீனியன் அவனுக்கு எதிரா இருக்கிறதுனால, அங்க தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போய் அவன் ராஜ்யத்தையும் இழந்து போனத நம்ம பார்க்கிறோம். பேதுருவுடைய வாழ்க்கைய குறிச்சு நம்ம பார்க்கும்போது, மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அங்க அவனுக்கு இருந்ததுனால,
இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க அவன்ட்ட விசாரிக்கும்போது, அவன் மறுதலிக்கவும், சபிக்கவும் தொடங்கினான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது மனிதருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்தபடியினால, ஒரு காலகட்டத்தில அவன் வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவரால அவர் பலப்படுத்தப்பட்ட பிறகு, அங்கே தைரியமாய் அவர் சுவிசேஷத்த பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கணும். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது நல்லதா இருக்குமா? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:29ல அப்படி ஒரு கேள்விய கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளயும் இருக்கிறாரு. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லா மனிதரையும் நேசிக்கணும், அன்பு கூறணும். ஆனா அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்கிற இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். அந்த எபிரேய மருத்துவச்சிகள குறித்து நம்ம பார்க்கும்போது, அவங்க பார்வோனுக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலாம். அவங்க தேவனுக்கு பயந்ததுனால, அங்கே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க தேவன் அவர்களை பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷருக்கு பயப்படாம தேவனுக்கு மேல மாத்திரம் நம்ம உறுதியான நம்பிக்கை. என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் தேவன் என்னை சுற்றிலும் இருக்கிறார். என் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறார் அப்படின்னு அவர் மேல அவர் வார்த்தையின் மேல கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் வைக்கும்போது நமக்கு பாதுகாப்பும் உயர்வும் நிச்சயம். தானியேலுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. எல்லாம் அவருக்கு எதிரா இருந்தது. அங்கே ராஜாவ பணிந்து கொள்ளலாம் நான் சிங்கக்கேபியில போடப்படுவீங்கன்னு சொல்லப்பட்ட பிறகு கூட அங்க தானியேலுக்கு அங்கே மனிதர்களை குறித்து பயம் இல்ல. என்னை சிங்கக்கேபியில போட்டா கூட என்னை காப்பாற்றுகிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தபடியினால எதை குறித்து அவர் அசரவே இல்ல. அங்கே தானியேலுக்காக சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டது மாத்திரம் இல்ல. அங்க தானியேல் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னா, நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலயும் பாதுகாப்பும், உயர்வும், கனமும், மகிமையும் நிச்சயம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. இன்னையில அந்த மனுஷரோட ஒப்பீனியன்ஸ்க்கு நீங்க ஒரு நாளும் செவி சாய்க்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். மகத்துவமான அற்புதங்கள நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்பா. இனி எங்களுக்கு மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்திற்கு நாங்க இடம் கொடுக்காதபடி உங்க மேல நாங்க உறுதியான நம்பிக்கையும் ட்ரஸ்டையும் வைக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியினால் ஆவியானவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இது நிமித்தம் எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களுக்கு ஆண்டவரே உயர்வையும் கனத்தையும் மகிமை நீர் கொடுக்கிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.